அது எங்களை குறித்து. ஆனால் ஆண்டவர் பேசினா அது சரியாக தான் இருக்கும். ஆமாம், அதுக்கு தான் ஆண்டவர் உலகத்தில் தனக்கென்று ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். ஆவியானவர் நல்லவர். ஆமென். Le Saint-Esprit est bon. ஆண்டவர் சப்ஜெக்டை சாடியாக மாற்றிட்டார். Le Seigneur a changé le sujet. அதுதான் ஆண்டவர். C'est cela le Seigneur. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். Fermons les yeux et prions. உங்களை வார்த்தைக்கு விட்டு கொடுங்க. Abandonnez-vous à la இது parole. என்னுடைய வார்த்தை அல்ல, Ce n'est pas ma parole, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை. c'est la parole de Dieu Tout-Puissant. இயேசு என்கிற வார்த்தை. La parole qui est Jésus. பாஸ்டர் சாட்சி சொல்லும்போது சொன்னார், Le pasteur a témoigné. ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை தான் இதுவரை என்னை நடத்துகிறது. C'est la parole que le Seigneur m'a donnée qui m'a dirigé jusqu'à présent. அப்பப்ப தேவைக்கு அல்ல வார்த்தைகள், La parole, c'est pas seulement lorsqu'on a besoin. எப்பொழுதும் தேவையாய் இருக்கிறது தான் வார்த்தை. La parole, c'est celle qu'on a besoin toujours. வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், Le Seigneur se révèle à travers ses paroles. பேசுகிறார், Il parle, கற்றுக் கொடுக்கிறார், il enseigne, கண்டிக்கிறார், il corrige, திருத்துகிறார், il corrige, வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். il donne des promesses. ஆவியான தேவனே, Dieu qui est esprit, நீர் எங்களோடு பேசுவீராக. que tu puisses nous parler. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். Parle et nous écoutons. எங்களுடைய சிந்தனைகளை உமக்கு விட்டு கொடுக்கிறோம். Nous abandonnons nos pensées à toi. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Au nom de Jésus notre Père. ஆமென். Amen. நேரம் கணக்க நான் எடுக்க போகிறதில்லை. வேத வசனம் La Bible dit, எங்களுக்கு தேவை. nous en avons besoin. அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்திலே Dans Apôtre 2, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது lorsque le jour de la Pentecôte est arrivé, அப்போஸ்தலர்கள் கூடினார்கள் என்று வேதம் la சொல்லுகிறது. Bible dit que les apôtres se sont réunis. பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் வரவில்லை. Le Saint-Esprit n'est pas venu le jour de la Pentecôte. ஆண்டவர் ஆகிய தேவன், பிதாவாகிய தேவன் Le Père, qui est Dieu, எப்பொழுது அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தாரோ le jour où il a décidé que ce sera envoyé, le அப்பொழுது Saint-Esprit sera envoyé, ஆவியானவர் வந்தார். alors le Saint-Esprit est venu. இயேசு சொன்னார், Jésus a dit, நான் போகிறது உங்களுக்கு நல்லது, il est bon que vous y allez, ஏனென்றால் parce que, பிதாவின் வாக்குத்தத்தத்தின்படி selon les promesses de Dieu, சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன். j'enverrai le Saint-Esprit qui a été donné. நீங்கள் ஒருமனமாய் கூடியிருங்கள், Soyez réunis en un seul esprit, நான் உங்களுக்கு ஆவியானவரை அனுப்புவேன் et moi je vous enverrai le Saint-Esprit. என்று தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். Parce que Dieu a promis. அங்கே கிட்டத்தட்ட 120 பேர் ஏறக்குறைய என்று வேதம் சொல்லுகிறது. La Bible dit qu'il y avait plus ou moins 120 personnes. 40 நாளளவும் இயேசு சீஷர்களுக்கு தன்னை காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. La Bible dit que les apôtres l'ont vu pendant 40 jours. ஆனால் எப்பொழுது ஆவியானவர் வருவார் என்று இயேசு சொல்லவில்லை. Mais Jésus n'a jamais dit quand est-ce que le Saint-Esprit allait venir. காத்திருங்கள் என்று தான் சொல்லப்பட்டது. Il a dit patienter. சில பேர் காத்திருந்து போய்விட்டார்கள், Certaines personnes ont patienté et sont parties. சில பேர் காத்திருந்தார்கள். D'autres personnes ont patienté. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டால் Si une promesse est donnée, அது வரும் வரை காத்திருக்க வேண்டியது ஒவ்வொரு மனுஷனுடைய கடமையாக இருக்கிறது. c'est le devoir de chaque homme d'attendre jusqu'à ce que se réalise. வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் உண்மையுள்ளவர். Celui qui promet est véritable. அவர் சொன்னால் செய்வார், S'il le dit, il le fera. செய்கிறதை மட்டும்தான் சொல்லுவார். Il dit seulement ce qu'il அவர் se fera. மனுஷன் கிடையாது, Ce n'est pas un homme, அவர் தேவன். c'est Dieu. ஆனால் Mais அங்கே காத்திருந்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொண்டார்கள். seulement ceux qui ont attendu ont obtenu. இந்த பொறுமை, La patience, காத்திருத்தல், lorsqu'on ஒரு attend, மனம், l'unité, விட்டு கொடுத்தல் l'abandon, இன்றைக்கு இல்லாததினாலே parce que tout cela n'existe plus. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், Nous obtenons la promesse, ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் mais on n'arrive pas à en profiter. தேவனை விட்டு தூரமாய் இன்றைக்கு நிறைய பேர் போய் De கொண்டிருக்கிறார். nombreuses personnes s'éloignent de Dieu. ஏனென்றால் Pourquoi cela? அவர்கள் காத்திருக்க விருப்பமில்லை. Parce qu'ils n'ont pas envie d'attendre. காத்திருக்க Plus en plus on attend, கேள்விகள்,
des questions, சந்தேகங்கள், des doutes, தேவையில்லாத சிந்தனைகள் des mauvaises pensées inutiles, ஆண்டவருடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் sans obtenir la promesse divine, போய்விடுகிறது. ils abandonnent et ils partent. இங்கே 120 பேர் காத்திருந்தார்கள். Mais ici, 120 personnes ont attendu. ஏறக்குறைய Plus ou moins, அத்தனை பேரும் toutes ces personnes ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ont obtenu l'onction de l'Esprit. எப்படி வருவார் Comment va-t-il venir? தெரியாது. On ne sait எந்த pas. நேரம் வருவார் Quand est-ce qu'il va venir? On ne sait pas. எப்படி செய்ய போகிறார் Comment va-t-il le faire? தெரியாது. On ne le sait pas. ஆனால் Mais சொன்னதை செய்வார். il fera ce qu'il dit. இன்றைக்கும் அதுதாங்க Également aujourd'hui, வாக்குத்தத்தம். la promesse எங்களுக்கு இந்த நவீன உலகத்துல dans ce monde de technologie, எல்லாம் உடனே நடக்கணும். on veut que tout se réalise அதுவும் immédiatement. நாங்க நினைச்ச மாதிரி நடக்கும். Et de la manière que l'on le fait. எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் பேசணும். Le Seigneur doit parler selon notre envie. அப்படிப்பட்ட தேவன் எனக்கு தேவையில்லை. Je n'ai pas besoin d'un Dieu de cette sorte. நானே தேவனா இருக்கலாம். Moi-même, je peux devenir Dieu. எனக்கு நான் மனுஷன். Je suis un homme, நான் மாம்சத்தில் இருக்கிறேன். je suis dans la chair, எனக்குள்ளே பாவம் இருக்கிறது. il y a du péché en மாம்ச moi, கிரியைகள் இருக்கிறது. il y a les actions de la மாம்ச chair. கிரியைகளை அழித்தால் ஒழிய Si on ne détruit pas les actions de la chair, ஆவியின் சிந்தனை எனக்குள்ளே வரும். les pensées de l'esprit ne peuvent pas demeurer en moi. ஆவியானவர் என்னை நடத்த முடியாது. Le Saint-Esprit ne peut pas me diriger. நமக்கு Pour nous, எத்தனை பேருக்கு combien d'entre vous, திடீரென ஒரு பயம் வருது? d'un coup, vous avez une frayeur, அல்லது சில காரியங்களை நீங்களா கற்பனை பண்ணி ou vous imaginez certaines choses, இப்படி நடக்குமா est-ce que ça se passe comme அப்படி cette நடக்குமா manière ou de cette manière? என்று நீங்கள் சந்தேகப்படவோ Est-ce que vous doutez கேள்விகள் கேட்கவோ ou est-ce que vous posez des questions பல தடவை பிரயாசப்படுகிறீர்கள். et vous fournissez அது beaucoup d'efforts? வரத்தான் செய்யும். Cela arrivera. அது வரக்கூடாதபடிக்கு Pour que cela n'arrive pas, ஆவியானவர் le Saint-Esprit எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். nous dirige. எடுத்து வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2 Timothée 2, 2 Timothée 1:7. Jesus. ஆமென். எல்லாரும் வாசிக்கிறீங்களா? est-ce que vous lisez ஒன்றா tous? வாசிப்போமா? Nous allons lire Sir. tous ensemble. En français tu lis, moi je lis en tamil. தேவன் Dieu, நமக்கு pour nous, பயமுள்ள ஆவியை கொடாமல் ce n'est pas un esprit de timidité ou de பலமும் crainte, mais de அன்பும் force, d'amour தெளிந்த புத்தியுமுள்ள et de sagesse. ஆவியையே கொடுத்திருக்கிறார். Il nous a donné. இப்ப Maintenant, வேறு எந்த சிந்தனை பயத்துக்குரியதா இருந்தாலும் peu importe toutes les pensées de crainte, அது தேவனுடைய ஆவியானவர் அல்ல. ce n'est pas l'esprit de Dieu. அல்லது தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே ஒன்னில இல்லை. தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள ஆக்டிவா இல்லை. Où l'esprit de Dieu n'est pas activé en moi. நீதிமொழிகள் சொல்லுகிறது, Les proverbes disent, நீதிமான் விரும்புகிற காரியம் நடக்குமா? ce que le juste désire se réalise. கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமான். En Christ, je suis juste. என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது. Mes péchés ont été lavés. பிதா என்ன கிறிஸ்துவுக்குள்ள அப்படித்தான் பார்க்கிறார். Le Père me voit en Christ ainsi. இல்லாட்டி நீங்க 1000 நாள் உபவாசம் போட்டாலும் ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. Même si vous jeûnez 1000 jours, le Seigneur ne peut rien pour vous. ஆனால் Mais துன்மார்க்கன் le mauvais, பயப்படுகிற காரியம் அவனுக்கு வந்துரும். ce qu'il craint se réalisera pour lui. இப்ப நீங்க யார்? Qui êtes-vous? நீதிமான் என்று விசுவசித்தால் Si vous avez foi que vous êtes juste, நீதிமானாகிறதற்கு முயற்சி செய்யுங்க. fournissez des efforts pour être juste. பரிசுத்தம் உள்ளவன் Celui qui est saint அப்ப பரிசுத்தத்துக்கு sanctifie அளவில்லை. davantage. La sainteté n'a pas de limite. தேவன் மட்டும்தான் பரிசுத்தர். Seul Dieu est saint. அவர் பரிசுத்தர், Il est saint, பரிசுத்தர், saint, பரிசுத்தர். saint.
பிதா பரிசுத்தர், le Père est saint, இயேசு பரிசுத்தர், Jésus est saint, பரிசுத்த ஆவியாகிய தேவன் பரிசுத்தர். et le Saint-Esprit, Dieu est அப்ப saint. நானும் நீங்களும் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். Vous et moi, nous avons été appelés à être saints இந்த உலகத்தை விட்டு போகும் மட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். jusqu'à ce que nous quittions ce monde. Nous devons demeurer saints. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Nous devons être lavés par le sang de Jésus. அன்பானவர்களே, Mes bien-aimés, இந்த பயம் cette crainte, ஒரு சின்ன காரியம் நடக்கக்கூடாது. il ne faut pas qu'il nous arrive un petit உடனே quelque chose, une petite chose. Tout de suite. எதுக்கு? Pourquoi? ஹலோ, ஆண்டவர்ட்ட கண்ட்ரோல்ல நீங்க இருக்கிறீங்களா Est-ce que vous êtes dans le contrôle de Dieu அல்லது வேற எதுவும் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க? ou est-ce que vous êtes dans le contrôle de quelque chose அந்த d'autre? கேள்வி அடிக்கடி கேளுங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது, La Bible le dit, மாம்ச சிந்தனையும் ஆவிக்குரிய சிந்தனையும் ஒன்று கொண்டு போராடி கொண்டே இருக்குமோ? les pensées de la chair et les pensées du corps se combattent. எனக்கு எப்பயும் ஒன்று கொண்டு முரணா தான் இருக்கும். Ils se combattent tout le temps. ஏன்? Pourquoi? நான் நினைக்கிறது, Ce que je நான் pense, விரும்புகிறது, ce que je désire, நான் சூழ்நிலைக்கேற்றபடி சந்தேகப்படுகிறது, les doutes selon கேள்வி கேட்கிறது, les questions que je pose, பயப்படுகிறது, la crainte, எல்லாம் மாம்சத்துல வரும். tout cela vient de la chair. இப்ப ஆவியானவர் சொல்லுவார், Maintenant, le Saint-Esprit dit, அப்படி நினைக்காத, ne pense pas de cette நீ manière. ஆண்டவருடைய பிள்ளை, Tu es l'enfant de Dieu. நீ பயப்படாத, N'aie crainte. நான் இருக்கிறேன், Moi, je suis là pour toi. நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், Je t'ai donné des promesses. என்னையே கொடுத்திருக்கிறேன், Je me suis livré moi-même pour toi. உன்னுடைய பாவத்தை கழுவி J'ai இருக்கிறேன், lavé tes péchés. உனக்கு நித்திய ஜீவனுக்கு நான் வச்சிருக்கிறேன். J'ai placé la vie éternelle pour toi. அவர் பேசுவார். இப்ப எதை கேட்கணும்? Qu'est-ce qu'il faut écouter? கேட்கிறதுக்கு நான் Et pour écouter, moi, விட்டு கொடுக்கணும், je dois m'abandonner. சத்தத்தை கேட்க பழகணும். Et il faut que j'apprenne à entendre la voix. ஆண்டவர் எப்படியும் பேசுவார். Le Seigneur peut parler de n'importe quelle manière. நான் வாக்கிங் போற போது Lorsque je marche, சில நேரம் கல்லு பேசும். des fois des pierres me parlent. எப்படின்னு கேட்காதீங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. Je ne sais pas de quelle manière, vous n'allez pas me croire. இயற்கை பேசும், La nature me parle. மிருகங்கள் பேசும், Les animaux me parlent. வார்த்தை பேசும், La parole me பாட்டு parle. பேசும். ஆண்டவர் படைச்சதுதான் அத்தனையும். அவருக்கு எதையும் பாவிக்க முடியும். Il peut utiliser n'importe quoi. அவற்ற கண்ட்ரோலுக்குள்ள தான் எல்லாம். Tout est sous son contrôle. அப்ப நான் யார்? Qui suis-je? அப்ப நான் ஏன் பயப்பட வேண்டும்? Pourquoi est-ce que je dois avoir de la peur? பயப்படுறேனா? Est-ce que j'ai peur? ஆவியாகின தேவனுடைய சிந்தனை எனக்குள்ளே குறைவாய் இருக்கிறது, C'est la pensée du Saint-Esprit et peu அல்லது en moi, இல்லாமல் இருக்கிறது. ou n'existe pas en moi. நீங்க அதை உடனடியாக மாற்ற பழகாவிட்டால் Si vous apprenez pas immédiatement à le transformer, அது à changer, உங்களுக்கு நல்லது அல்ல. ce n'est pas une bonne chose pour vous. அதனாலே வேதம் சொல்லுகிறது, C'est pourquoi la Bible dit, நான் எல்லாம் எதிர்காலம் எப்படி இருக்கும்? comment sera mon avenir? ஐயோ, நாட்டை விட்டு வந்துட்டோமே, Nous avons quitté notre படிப்பு terre, விட்டுட்டோமே, on a abandonné nos études, விசா இல்லையே, je n'ai pas de visa, பாஷை தெரியாதே, je ne connais pas la langue, எப்படி வாழ போறோம்? comment est-ce qu'on va vivre? அவருக்கு தெரியும். Lui il sait. இன்னைக்கு மட்டும் Jusqu'à présent, ஒரு குறைவும் வரலையே. je n'ai eu aucun besoin. அவர் குறைவின் தேவன் அல்ல, Je n'ai pas le Dieu des besoins, நிறைவின் தேவன். c'est le Dieu de la perfection. நிறைவானது வரும்போது Lorsque la perfection arrive, la plénitude arrive, les ஆண்டவர் besoins தாங்க நிறைவு. disparaissent. Dieu est la plénitude. அவர் வந்தா Si il vient, குறைவு போய்தான் ஆகணும். les besoins disparaissent. வெளிச்சம் வந்தா Si la lumière vient, இருட்டு சொல்ல முடியுமா நான் நிக்க மாட்டேன்? est-ce que les ténèbres peuvent dire je ne veux ஆனா pas rester ici? வெளிச்சம் இல்லாவிட்டால் Mais si la lumière ne நீங்க vient இருட்ட pas, கூப்பிட வேணும். vous n'avez pas besoin d'appeler les ténèbres. தானாய் வரும். Les ténèbres viendront d'eux-mêmes. அதனாலதான் இயேசு சொன்னா, C'est pourquoi Jésus நான் dit, இந்த உலகத்துக்கு pour ce monde, je suis la lumière. இங்கே பயம் La crainte, ஆண்டவர் ஏன் எழுதணும்? pourquoi le Seigneur doit écrire பயம் உள்ள ஆவியை கொடாமல் sans donner un esprit de பயம் crainte? இல்லாத ஆவியை கொடுக்கிறேன் என்று எழுதியிருக்கலாம் தானே. Il aurait pu dire je vous donnerai un esprit de... அது கொஞ்சம் qui n'a புரிந்து pas de கொள்ளக்கூடிய peur. மாதிரி இருக்கும். On aurait pu comprendre plus அதென்ன facilement. பயமுள்ள ஆவியை கொடாமல் Ce n'est pas un esprit de crainte que je vous donne, வரமும் mais de force, அன்பும் d'amour தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி என்னத்துக்கு? et d'esprit éveillé. Pourquoi? ஏன் அப்படி விளக்கப்படுத்தணும்? Pourquoi
Pourquoi est-ce qu'il doit le faire இப்போ comprendre de நான் cette உங்களுக்கு manière? விளங்கப்படுத்துறேன் கேளுங்க. Maintenant, je vous fais le comprendre. பயம் வருகுதா? Est-ce que vous avez des peurs? எனக்கு பலன் இல்லை என்று அர்த்தம். Cela signifie que je n'ai pas de force. என்ன இல்லை? Qu'est-ce que je n'ai pas? பலன் இல்லை. Je n'ai pas de force. என்ன பலன் இல்லை? Quelle force je n'ai pas? உள்ளான மனுஷனுக்குள்ள À l'intérieur de l'homme, à l'intérieur de moi, விசுவாசத்தின் பலன் இல்லை. il n'y a pas la force de la foi. ஆண்டவருடைய உறவிலே ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழுகிறேன் என்ற பலன் இல்லை. Je n'ai pas la force que je vis en tant qu'enfant de Dieu. அதனால தான் தடுமாற்றம். C'est pourquoi je titube. நாள் போக போக Que les jours passent, சரீரம் le corps பலனடையாது. ne se fortifie pas. Il perd de la force. ஆனால் போராட்டங்கள் பலமாய் இருக்கும். Mais les combats seront plus grands. இருக்கிறீங்களா? Les épreuves seront plus grands. ஏன்? Pourquoi? அதுதான் உலகம். C'est cela le monde. ஆனால் Mais உள்ளான மனுஷனை பலப்படுத்துறது தான் ஆண்டவற்ற வேலை. le travail de Dieu, c'est de fortifier l'homme à l'intérieur. அப்ப உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பலன் தான் Cette force qui est à l'intérieur de l'homme என்னை நடத்தும். me dirige. பயத்தை வந்தாலும் Même si j'ai de la peur, எதிர்க்க உதவி செய்யும். elle me permettra de combattre பயத்தை cette peur. வராமல் தடுக்கும். Elle empêchera cette peur de m'atteindre. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Je n'aurai plus besoin de craindre. இதுதான் ரகசியம். C'est cela le secret. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், C'est pourquoi le Seigneur dit, உன்னுடைய பலவீனத்துல dans ta faiblesse, je பலன் serai ta force. என்ன செய்யணும்? Ma force பலன் பூரணம். sera parfaite. எனக்கு இன்னொரு பலன் இருக்கு. Moi, j'ai une force qui அறிவு m'appartient. இருக்கு, J'ai de l'intelligence, பணம் இருக்கு, j'ai une richesse, பதவி இருக்கு, j'ai une position, பேர் இருக்கு, j'ai un nom, சொத்து இருக்கு. j'ai des richesses. அதெல்லாம் எங்களுடைய பலன், Tout cela, c'est notre force propre. எங்களுடைய அறிவு. C'est notre intelligence propre. அதுதான் வேதம் சொல்லுது, எங்களுடைய pourquoi la அறிவு Bible dit- குறைஞ்சது. Notre intelligence est réduite. அன்பானவர்களே, Mais bien aimé, இந்த பலன் அல்ல, ce n'est pas cette force. ஒரு தெய்வீக பலன் எங்களுக்கு கொடுக்கப்படும். Une force divine nous sera donnée. அந்த பலத்துக்கு முன்பதாக Devant cette force, யாரும் நிற்க முடியாது, rien ne peut tenir. எதுவும் நிற்க முடியாது. Personne ne peut tenir. அது என்ன பலன் என்றால், Quelle est cette force? இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட Au-dessus de celui qui vit dans ce monde, எங்களுக்குள்ளே இருக்கிறவர் celui qui est en nous est plus அப்ப grand. பெரியவரை Celui qui est supérieur, பெரியவர் ஆக்க வேண்டியது எந்த வேலை? c'est mon travail de le rendre supérieur. தாவீது சின்னவன், David était petit, ஒரு பொடிப்பயல், c'était un tout petit garçon. ஆடு மேய்ச்சவன். Il était berger, ஆனா mais அவனுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர்னு que le Dieu en lui était supérieur, et கரடி grand. எதிர்த்தான், சிங்கத்தை எதிர்த்தான். Il a combattu l'ours et le tigre. இப்ப யாரை எதிர்க்க வேணும்? Et qui doit-il combattre? கோலியாத்தை எதிர்க்க வேணும். Il doit combattre Goliath. கோலியாத் பெரிய ஆள் தான். Goliath est supérieur, எல்லாம் et grand நடுங்குது. et géant. எல்லா ராஜா உட்பட படையே நடுங்குது. Tous les soldats et le roi sont en train de trembler de peur. ஹே கோலியாத், Goliath, நீ நிந்திக்கிற தேவன் யாருன்னு தெரியுமா? sais-tu qui est le Dieu que tu insultes? அவர்தான் பெரியவர். C'est lui qui est supérieur. அவர் எனக்குள்ள இருக்கிறார். Lui est en moi. என்ன மாதிரி வாரியா? Est-ce que tu viens me combattre? இதுதாங்க பலன். C'est cela la force. இதுக்கு பேர் தான் பலன். C'est cela la நான் force. சொல்லிட்டேன், உண்ட தலையை நான் பட்ட போறேன். Il a dit, je découperai ta tête. ஆனா பட பாக்குது, Tous les soldats இவன் regardent. துண்டு துண்டாக்க போறானே அவன். Il va être démembré. உலக பார்வை. C'est le regard du monde. அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியாகிய தேவன் சொல்றார், L'esprit qui est en lui, de Dieu, dit, ஒரு கல்லு போதும். une simple pierre suffira. அவன்கிட்ட இருக்குதே அந்த ஈட்டி கத்தி போதும். Ce lance-pierre suffit. ஆண்டவர் அப்படிதான் எதிர்க்க அடிப்பார். C'est comme ça que le Seigneur attaque l'ennemi. நீ யாரை நிந்திக்கிற? Qui est-ce que tu நீ insultes? பெரிய ஆளா இருக்கலாம், அது உண்டு. Peut-être que tu es supérieur, c'est ton இப்ப problème. என்னத்துக்கு ஆண்டவரை நீ எதிர்க்கிற? Pourquoi tu combats l'Éternel? அதுதான் அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. C'est ce qu'il n'arrive pas à accepter. அதுதான் அவனுக்குள்ள இருந்த பலன். C'est cela la force qui est en lui. இன்றைக்கும் Aujourd'hui également, சூழ்நிலைகள், les situations, பிசாசுனுடைய தந்திரங்கள் les ruses de Satan அப்படித்தான் எங்களுக்கு தெரியும். nous semblent de cette manière. உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், Le Saint-Esprit qui est en nous dit, அதை விட நான் பெரிய ஆள் உனக்குள்ள இருக்கிறேன்.
Moi, je suis à l'intérieur de toi et je நான் suis சொல்றத supérieur. நீ செய், Fais ce que je te dis. மிச்சத்தை நான் பார்த்துக்கொள்றேன். Moi, je m'occuperai du reste. ஆனா இந்த சிந்தனை எப்போ வரும்? Quand est-ce qu'on a cette pensée? ஆவியானவர் உள்ள உயிரோட இருந்தா தான் வரும். C'est seulement si le Saint-Esprit est vivant en nous. ஆவியானவர் செத்து போக மாட்டார். Le Saint-Esprit ne meurt ஆனா pas. அவரை நாங்க என்ன செய்தோம்? இன்ஆக்டிவ் ஆக்கிறோம். On le désactive. ஆஃப். On l'éteint. பிறகு Ensuite, ஆண்டவரே Seigneur, கைவிட்டுட்டீரே. tu m'as abandonné. சாரி. கைவிடுகிற தேவன் என்றால் Si c'est un Dieu qui abandonne, நான் உன்னை வலக்கரம் பிடித்து நடத்துவேன். je Unnora tiendrai ta kuda main et iruppen. je serai auprès de toi. வாக்குத்தத்தத்தை ஏன் சொல்லணும்? Pourquoi est-ce qu'il devait nous donner ces promesses? உங்களோடு கூட உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் இருக்கிறேன். Je demeurerai avec vous jusqu'à la fin de ce monde. அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும்ல. Tout cela n'aura plus de sens. அப்ப பயத்துக்கு பலன் இல்லை என்று அடையாளம். C'est le symbole que la peur n'a plus de நான் ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டவனாக இருந்தால் Si je suis fortifié par le Saint-Esprit, பயம் என்னை மேற்கொள்ள முடியாது. la crainte ne peut pas me contrôler. அடுத்தது அன்பு. அதான் அவர் அன்பை பற்றி பேசுறாரு. Le pasteur a parlé d'amour. பாஸ்டர் Pasteur, என்ன ஒருத்தர் அன்பு செய்றாங்க. quelqu'un m'a aimé. அன்பு கிடைக்கதில்லை. Je n'ai pas d'amour. 2 வாரத்துக்கு முன்னாடி லேடிஸை கூப்பிட்டு ஜெபிச்சேன் நான். J'ai prié les femmes பெண்களுக்கு தான் முதல் அன்பு தேவைன்னு ஆண்டவருக்கு parce தெரியும். que le Seigneur sait que les femmes ont besoin d'amour d'abord. அன்பானவர்களே, Mais bien aimés, தேவன் தான் அன்பாய் இருக்கிறார். c'est Dieu qui est amour. அவர் சொல்றார், Lui dit, நீ தாயின் கருவில இருந்து இன்னைக்கு மட்டும் உன்னை நான் அன்பு செய்து கொண்டு இருக்கிறேன். depuis que tu es dans le ventre de ta mère jusqu'à présent, je ஆனா t'aime. நாங்க எங்க தேடுறோம் அன்பை? Mais où est-ce qu'on recherche l'amour? ஆண்டவர் அன்பு செய்யறோம்னு சொல்றோம் பாஸ்டர் சொன்ன மாதிரி. Par la bouche, on dit que on aime Dieu. எங்களுடைய அன்பு உலகத்துல தேடுறோமா இல்லையா? Mais est-ce qu'on recherche notre amour dans ce monde? உலகத்துல அன்பா இருங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. La Bible dit aimer ce monde, ஆனா mais எந்த அன்பும் aucun amour நிரந்தரமானது அல்ல. n'est définitif, தேவனுடைய அன்பை தவிர. à part l'amour de Dieu. ஏன் தெரியுமா? Pourquoi cela? அன்பானவர்களே, Mais bien aimé, அவருடைய அன்பு மட்டும்தான் seul son amour, அந்த நாள்ல இருந்து இந்த நாள் மட்டும். du début jusqu'à aujourd'hui, பாவியாக இருந்து பாவி இல்லாமல் ஆக்கப்பட்ட நாள் மட்டும். depuis que j'étais pécheur jusqu'à que je ne sois plus pécheur, ஒரே அன்பு இருந்து கொண்டே இருக்கிறது. le même amour demeure. இந்த உலகத்துல Dans ce monde, நல்லா இருந்தா அன்பு செய்வாங்க. si on a une bonne situation, ils nous நல்லவனா aiment. இருந்தா அன்பு செய்வாங்க. Si on est une bonne personne, ils nous aiment. ஆனா அப்படி இல்லைன்னா, Mais si on ne l'est pas, அப்படி இருந்தே நாங்க எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்க மாட்டேங்குது. même en étant comme ça, on n'obtient pas l'amour qu'on அல்லது espère. அன்பு வைத்தவர்கள் எங்களை உதறி தள்ளி விடுகிறார்கள். Ou les personnes qu'on a aimées nous rejettent. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், C'est pourquoi le Seigneur a dit, என்னுடைய அன்புதான் நிரந்தரம். c'est seulement mon amour qui est நீ définitif. என்னத்தான் முதலாவது அன்பு செய்யணும். C'est moi que tu dois aimer avant tout. அதைத்தான் நான் இப்படி சொல்றது உண்டு. Je dis de cette manière, ஆண்டவர் அன்பு செய்ய தெரியாட்டி, si vous ne savez pas aimer le Seigneur, அதாவது என்ன, தாயின் கருவில இருந்து இப்ப மட்டும் செய்த ஆண்டவருடைய அன்பை என்னால புரிஞ்சு கொள்ள முடியாட்டி, si je n'arrive pas à comprendre l'amour de Dieu qui m'a aimé depuis que j'étais dans le ventre de ma mère, மன்னித்துக் கொள்ளுங்க, pardonnez-moi, அன்பை பெறவும் என்னால தெரியாது, je ne pourrai pas obtenir de அன்பை l'amour கொடுக்கவும் எனக்கு தெரியாது. et je ne saurai pas donner de l'amour. ஆண்டவரையே தெரியலையாம Alors que vous ne connaissez pas le Seigneur lui-même. எப்படி அன்பு செலுத்த முடியும்? Alors comment est-ce que vous pouvez montrer de l'amour? எங்கே உண்மையான அன்பு இருக்கிறதோ, Partout où il y a l'amour எங்கே véritable, தேவனுடைய அன்பு இருக்கிறதோ, partout où il y a l'amour de Dieu, அந்த மனுஷியால மட்டும்தான் seul cet homme, cette femme அன்புள்ளவனாக இருக்க முடியும். peuvent être montrés de l'amour, மற்றவர்களை அன்பு செலுத்த முடியும். peuvent montrer de l'amour aux autres. தேவனுடைய அன்பிலே திருப்தி அடைய Ils முடியும். pourraient être satisfaits de l'amour de Dieu. அதனால C'est pourquoi, அன்பு இல்லை என்று நாங்கள் சொல்லாதபடி, pour que nous ne disions pas qu'on n'a pas d'amour, என்னை அன்பு செய்கிற தேவன் எப்பொழுதும் என்னை அன்பு செய்கிறபடியினாலே parce que le Dieu qui m'aime, il m'aime toujours, நான் பயப்பட மாட்டேன். je n'aurai pas de crainte. எனக்கு பயம் வேண்டாம், Je ne veux pas de la crainte. தேவையில்லை. J'en ai pas besoin. அவர் என்னை அன்பு செய்கிறார். Lui, il m'aime. என் இருதயத்தை அறிவார்,
Il connaît mon cœur, என் பழைய வாழ்க்கையை அறிவார், il connaît mon passé, என்னுடைய நிலைமையை அறிவார். il connaît ma ஆனா situation. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கொள்ளுங்க, Mais comprenez une seule chose, அதற்காக நீங்க நினைக்கிற மாதிரி அவர் செய்யணும்னு நினைக்காது. n'imaginez pas qu'il fera comme vous இந்த espérez. அன்புல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? Quel est le plus grand problème dans நான் l'amour? அன்பு காட்டுனா Si moi je montre de l'amour, அதே மாதிரி de la même manière, எனக்கும் அன்பு கிடைக்கும். je vais recevoir de l'amour. இல்லைன்னா Et sinon, problem. c'est des problèmes. ஆண்டவர் தேவன், Dieu est Dieu est Dieu. அவர் மாறாத அன்பை வைத்திருக்கிறார் என்றால் s'il a un amour qui ne change jamais, நீ என்ன அன்பு செய்கிறது தான் எனக்கு வேணும். c'est ton amour que j'ai நீ besoin. அன்பின் கட்டளையில அன்பின் நிமித்தம் என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். Par amour, tu dois te soumettre à mes commandements. ஆனா Mais நீ என்னை அன்பு செய்கிறதுனால parce que tu m'aimes, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை அன்பு செய்யணும்னு எதிர்பார்க்காத. n'attends pas que je t'aime de la manière que tu m'aimes. ஏன் தெரியுமா? Pourquoi cela? நீ நினைக்கிறதுக்கு மேலாக நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன். Parce que j'ai de l'amour au-dessus de ce que tu imagines. அதனால நான் செய்கிறதெல்லாம் சரியா தான் இருக்கும். Et tout ce que je ferai est juste. அப்ப நானே பயப்படணும், Ah, pourquoi est-ce que je dois craindre? அப்ப நான் ஏன் சந்தேகப்படணும், Pourquoi je dois அப்ப douter? நான் ஏன் கேள்வி கேட்கணும்? Pourquoi est-ce que je dois poser des questions? இதை சொல்லி தர்றதுக்கு தான் உள்ள ஆவியானவர் இருக்கிறார். C'est pour cela que le Saint-Esprit est en nous. அந்த ஆவியானவரை எப்படி வைத்திருக்கிறோம்? Comment est-ce qu'on a placé cet Saint-Esprit? எனக்குள்ள இருக்கிறபடியினால Parce qu'il est en moi, எனக்கு ஆண்டவர் அந்த தீர்மானத்தின் அதிகாரத்தை கொடுத்ததுனால parce qu'il m'a donné l'autorité de décider. அவர் நான் கேட்டதான் சொல்லுவார், C'est seulement si je demande நான் qu'il le விட்டு dira. கொடுத்தா தான் நடத்துவார். C'est seulement si je m'abandonne qu'il me dirigera. ஆவியினாலே நடத்தப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. La Bible dit soyez dirigés par l'Esprit. நான் நடத்தப்பட வேண்டுமாயிருந்தால் Si je veux être dirigé, ஒருவர் என்னை நடத்த வேண்டும். quelqu'un doit me அந்த diriger. நடத்துகிறவர் தேவனாய் இருக்கிறார். Et celui qui me dirige doit être Dieu. எந்த மனுஷனும் உங்களை நடத்த விட்டு கொடுக்காதீங்க. Ne laissez aucun homme vous diriger. ஏன்னா தேவனுக்கு மட்டும்தான் சரியா நடத்த முடியும். Parce que seul Dieu sait correctement vous diriger. அப்ப அன்பின் தேவன் Le Dieu d'amour, பலமும் de force, அன்பும் d'amour தெளிந்த புத்தியும். et d'esprit éveillé. சந்தேகம் வருகிறது தெளிந்த புத்தி அல்ல. Les doutes, ce n'est pas un esprit éveillé. கேள்வி கேட்கிறது தெளிந்த புத்தி அல்ல. Poser des questions, ce n'est pas un esprit எனக்குள்ள éveillé. ஒரு தெளிவு இருக்கணும். Il faut que je sois éveillé. நான் யார், Qui suis-je? என்னுடைய தேவன் யார், Qui est mon Dieu? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். Qu'est-ce que je suis en train de faire? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், L'apôtre Paul dit, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் qu'est-ce qui peut me séparer de எதுவும் l'amour என்ன de செய்ய Christ? முடியாது, Rien பிரிக்க முடியாது. ne peut me séparer. ஏன் நான் யார்? Qui suis-je? அவரால் அழைக்கப்பட்டவன், J'ai été appelé par lui. அவருக்காக ஓடுகிறவன், Je cours pour lui. அவருக்காக பாடுபடுகிறவன். Je fournis des efforts pour lui. அந்த அன்பு எனக்கு போதும். Cet amour me suffit. அந்த அன்புல வாழ்ந்து காட்டினாரா? Est-ce qu'il a montré et prouvé en vivant dans cet amour? உலகத்தை கலக்கினாரா? Est-ce qu'il a fait trembler le monde? புதிய ஏற்பாட்டில் வெளிப்பாட்டுகளை எழுதினாரா? Est-ce que dans le Nouveau Testament, சபைகளை உருவாக்கினாரா? il a construit des églises, il a révélé des nouvelles choses? இதுதாங்க உண்மை. C'est cela la vérité. தெளிந்த புத்தி எப்பொழுதும் இருக்கணும். Il faut toujours avoir un esprit éveillé. தெளிந்த புத்தி இருந்தால் Si on a un esprit éveillé, ஆண்டவர் le Seigneur, எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார். il ne va pas tout dire, ஆனா எதை சொல்லணுமோ அதை சொல்லுவார். il dira seulement ce qu'il doit dire. கலங்கின தண்ணிக்குள்ள நீங்க ஒரு பொருளை போட்டுட்டு Si vous mettez un objet dans un eau trouble, தெளிந்த தண்ணியில dans une eau ஒரு claire, பொருளை si vous mettez un நீங்க objet, இலகுவாக பார்க்க vous முடியும். pouvez voir cet objet facilement. ஆவியாகிய தேவன் Saint-Esprit எனக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். me donne un esprit éveillé. நீங்க எதையும் காரணமாக காட்ட முடியாது. Vous ne pouvez donner aucune excuse. அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. Il n'y a rien qu'il ne connaisse அவராலே pas. முடியாதது Il ஒன்றுமில்லை. n'y a rien d'impossible அப்ப à lui. எனக்கு ஒரு தெளிவு இருக்கணும். Je dois être éveillé. சூழ்நிலை எப்படி இருக்கிறது? Ma situation est de cette manière. ஆண்டவருக்கு தெரியாமல் Sans que le Seigneur sache, எதுவும் நடக்க முடியாது. rien ne peut se réaliser. ஏனென்றால் Pourquoi cela? நான் அவரோடு இருக்கிறேன்.
Parce que je suis avec அவருடைய lui. பிள்ளையாக இருக்கிறேன். Je suis son enfant. அவருக்கு முதலிடம் Je lui கொடுக்கிறேன். donne la première அவர் place. நினைவாகவே Je இருக்கிறேன். pense toujours à lui. ஆனா எந்த இடத்திலையும் N'importe où, ஆண்டவர் le நீங்க Seigneur வாழ வேணாம்னு சொல்லலைங்க. ne vous dit pas de ne pas vivre. நீ எனக்கு முதலிடத்தை கொடுத்துட்டு Si tu me donnes la première place, அதுக்கு பிறகு நீ எதை செய்தாலும் peu importe ce que tu fais, நான் உன்னோட தான் இருக்க போறேன். je demeurerai avec toi. ஆனா இதை சொன்னா Si je vous தேவனுடைய dis ராஜ்யத்துக்கு முதலிடத்தை கொடுங்க, donnez la première place au அவருடைய royaume de நீதியை Dieu, தேடுங்கடா. recherchez sa justice. எங்களுக்கு வேற வேலையில நினைக்கிறீங்களா? Est-ce que vous pensez qu'on n'a rien d'autre à அவருடைய faire? நினைவாக இருந்தா Si on pense tout le temps நான் avec எப்படி lui, குடும்பத்தை நடத்துறது, comment diriger ma எப்படி famille? என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போறது, Comment conduire ma vie? நீங்க செய்து பார்த்துருக்கிறீங்களா? Est-ce que vous avez déjà essayé? அதுக்கு பிறகு சொல்லுங்க Ensuite, dites அது எவ்வளவு மேன்மையானது, combien c'est supérieur, எவ்வளவு பெருமதியானது. combien ça a de la valeur. தேவன் கனப்படுத்தினால் Si Dieu vous honore, மனுஷன் யார் எங்களை கனவீனப்படுத்துறதுக்கு? qui est l'homme pour nous rabaisser? தேவன் என்னை அன்பு செய்தால் Si Dieu lui-même m'aime, உலகமே அன்பு செய்யாட்டி no problem. il n'y a aucun problème que le monde entier me déteste. எனக்குள்ள அந்த பலன் இருக்கும், Il y aura cette force en moi. எனக்குள்ள அந்த அன்பின் வழிநடத்துதல் இருக்கும், Il y a la guidance de l'amour. எனக்குள்ள தெளிந்த புத்தி இருக்கும். Il y aura un esprit éveillé en moi. நாங்க இதை செய்ய பழகினால் Si nous apprenons à faire cela, நாங்கள் பயத்துக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. nous n'avons plus besoin de laisser de la place à la peur. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. Sois sans crainte et ne sois pas troublé. பயப்படாதே, N'aie crainte. நான் உன்னோடு இருக்கிற தேவன், Je suis le Dieu qui demeure avec நான் toi. உன்னுடைய தேவன். Je suis ton Dieu. என்னங்க இதை விட வேற என்ன வேணும்? De quoi avez-vous besoin de plus? யோசிச்சு பாருங்க, Réfléchissez. எங்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லாம் தான் வேணும். On veut tout ce qui existe dans ce monde. ஆனா உலகத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும்னு பைபிள் சொல்லுது. Mais la Bible dit que nous allons abandonner ce monde et tout ce qu'on a et on ஆனா நம்ம va உலகத்துல partir. தான் என்ன செய்திருக்கிறோம்? உலகத்துல தான் அட்டாச்சா இருக்கிறோம். Nous sommes attachés à ce monde. உங்களுடைய பொக்கிஷம் எது? Où sont vos richesses, vos trésors? Qui sont vos trésors? அதன்படி தான் நீங்க. Selon cela, vous êtes. பிரச்சனை உங்களோட பொக்கிஷமா? Est-ce que le problème est votre trésor? ப்ராப்ளம். C'est un problème. அமைதியா இருக்க முடியாது, Vous ne pouvez pas rester அன்பை calme. உணர முடியாது, Vous ne pouvez pas ressentir l'amour. பலத்தை பெற்றுக்கொள்ள Vous ne முடியாது. pouvez pas obtenir la force. அந்த பலனும் அன்பும் இல்லை என்றால் S'il n'y a pas cette force et cet amour, புத்தி தெளிவா இருக்கவே முடியாது. l'esprit ne peut pas être éveillé. ஏன் கோபம் வருது? Pourquoi est-ce que vous êtes en colère? ஏன் பொறாமை வருது? Est-ce que vous êtes en ஏன் jaloux? சண்டை வருது? Pourquoi il y a des disputes? ஏன் வாயின் வார்த்தைகள் பிழையாய் வருகிறது? Pourquoi les paroles de votre bouche sont mauvaises? இருதயத்தின் நினைவினால் Par les pensées du cœur, la bouche இருதயம் parle. சரியில்லைன்னா Si le cœur n'est pas bien, என்னுடைய புத்தி சரியில்லைன்னு அர்த்தம், cela signifie que mes pensées sont mauvaises, தெளிவில்லைன்னு அர்த்தம். ne sont pas éveillées. வாயால ரெண்டு வார்த்தை சொன்னாதான் C'est seulement si je dis deux paroles avec ma இந்த bouche, மனசு ஆறும்னா si mon esprit sera apaisé, இதுக்கு பேர் தேவனுடைய ஆவி அல்ல. ce n'est pas l'esprit de Dieu. இல்ல பாஸ்டர் நான் அடக்கினா வெடிச்சிருவேன். Pasteur, si je me contrôle, j'explose. நீங்க வெடிச்சாலும் ஒட்டுறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். Même si vous explosez, le Seigneur est là pour நீங்க vous வெடிக்கிறதுனால contrôler. ஒன்றும் நடக்காது. C'est pas parce que vous explosez que quelque chose se passe. தெளிந்த புத்தி இருக்கணும், Il faut avoir un esprit éveillé. நானாக இருக்கணும், Moi, je dois demeurer moi, அதாவது தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். c'est-à-dire être l'enfant de Dieu. தேவனுடைய பிள்ளை என்ற தகுதியை நான் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும். Il faut toujours penser à la qualification d'être l'enfant de Dieu. வேதம் அழகாய் சொல்லுகிறது, La Bible le dit clairement. கிறிஸ்துவை உயிர்ப்பித்த தேவனுடைய ஆவியானவர் L'esprit qui a ressuscité Christ எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். demeure en nous. எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? Vous savez combien il est grand, notre Dieu. சரீரத்தை உயிர்ப்பித்த தேவன், C'est le Dieu qui a créé ce உலக சரீரத்தை le corps de ce monde. மகிமையின் சரீரமாய் மாற்றின ஆவியானவர். C'est le Saint-Esprit qui l'a changé en corps இயேசு de... உலகத்தின் சரீரத்தில் இருந்தது உண்மை. Il est vrai que Jésus était demeuré ஆனால் dans la chair, dans உயிர்த்தெழும்போது ce monde. Lorsqu'il est ressuscité, மகிமையின் சரீரம். il a eu le corps de la gloire. கிறிஸ்துவுக்குள்ளே En Christ, ஒருவன் புதிய சிருஷ்டி என்றால் si quelqu'un est un nouvel être,
ஆள் அப்படிதான் இருக்கும். L'homme demeurera à l'extérieur de la même manière, உள்ளான மனுஷன் ஒரு புதிய மனுஷனாக்கப்படுகிறது. mais l'homme à l'intérieur est renouvelé. மாம்சம் ஆவியை மேற்கொள்ள விட்டு கொடுத்தால் தான் நடக்கும். C'est seulement si la chair laisse l'esprit contrôler qu'il pourra le contrôler. Mais ce que Dieu désire, பரிசுத்த ஆவியானவர் மாம்சத்தை மேற்கொள்ளுகிறதற்கு pour que le Saint-Esprit contrôle la chair, நான் விட்டு கொடுக்க வேண்டும். moi je dois m'abandonner. என்னுடைய ஆவியை Mon esprit, நான் அவித்து போடாமல் இருக்க வேண்டும். je ne dois pas l'éteindre, l'étouffer. ஆவியின் அந்த நெருப்பை அணைத்து போடாமல் இருக்க வேண்டும். Le feu de l'esprit, je dois pas l'éteindre. ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். Il faut être flamme. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது Vivre sans être feu சொல்லுங்க ni froid. பரிதாபம். ஆண்டவர் பார்த்து Si le Seigneur regarde, பரிதாபப்படுறார். le Seigneur regarde et il a உன்னை pitié de nous. என்னுடைய பிள்ளையாக்கிட்டேன். Je t'ai rendu mon enfant. ஆவியானவர் உனக்கு அனுப்பிட்டேன். J'ai envoyé le Saint-Esprit en toi, நீ கொண்டிருக்கிறாய். mais tu me fais pitié. உனக்கு தான் பரிதாபம். இன்னைக்கு தான் கிறிஸ்தவ உலகத்துல Dans le monde chrétien, நாங்கள் யாராய் வாழ விரும்புகிறோம்? qui voulons-nous être? மனுஷனுக்காக வாழாதீங்க. Ne vivez pas pour les hommes, உலகத்துக்காக வாழாதீங்க. ne vivez pas pour le monde. சில நேரத்துல வைராக்கியமாய் சில முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும். Parfois, vous prenez certaines décisions, நான் ஆண்டவருக்கு மட்டும் நான் கணக்கு கொடுக்கணும். mais je dois rendre des comptes seulement à Dieu. அதுக்கு எனக்கு ஒரு பலன் தேவை. J'ai besoin d'une force pour எனக்கு ஒரு cela. அன்பு தேவை. J'ai besoin de l'amour pour எனக்கு cela. தெளிந்த புத்தி தேவை. J'ai besoin d'un esprit éveillé pour cela. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். Les situations changent continuellement. உலகம் மாயைதான். Le monde est... ஆனா அதை கேட்கிற போது நல்லா இருக்கும். Quand on écoute, ça nous paraît அதை bon, அனுபவிக்கிற போதுதான் mais lorsqu'on vit, உண்மை போலதான் இருக்கு. il me semble que c'est la vérité, அப்படி இல்லை, mais c'est அதுதான் pas ça la உண்மை. vérité. C'est cela la vérité. அன்பானவர்களே, Mes bien-aimés, ஆவியானவர் எங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டது. le Saint-Esprit nous a été donné. அவர் என்னுடைய ஆவியிலே, Dans mon esprit, பரிசுத்த ஆவியானவர் le Saint-Esprit, சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். il est là pour témoigner. என்னுடைய பலவீனத்திலே Dans ma faiblesse, எனக்காக பேசுகிறவராய் இருக்கிறார். il parle pour moi. நான் அன்பு இல்லாமல் தவிக்கிற போது Lorsque je souffre, alors que அவருடைய j'ai pas அன்பு d'amour, எனக்காய் பேசும். son amour me parle. அது என்னுடைய புத்தியை தெளிவுக்குள்ளே கொண்டு வரும். Ça éveille mon esprit. ஒரு விடுதலைக்குள்ளே கொண்டு வரும். Ça me délivre. ஒரு சமாதானத்துக்குள்ளே Ça me கொண்டு donne வரும். la paix. நான் யார்? Qui suis-je? என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Comment le Seigneur désire que soit ma vie. இவ்வளவு செய்த தேவனுக்கு நான் எதை செய்ய விரும்புகிறேன்? Ce Dieu qui a fait tant pour moi, qu'est-ce que je désire faire pour lui? Combien je m'abandonne? என்ற கேள்வியை நானும் நீங்களும் கேட்க வேண்டும். Vous devez vous poser cette question. நாங்கள் ஆண்டவர் நன்மைகள் எதிர்பார்த்து எங்களுக்கு உதவி செய்யல. Le Seigneur ne nous est pas venu en aide en attendant quelque chose en retour. ஆனா உணர்வடைந்து Mais en prenant conscience, அவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். mais il désire que nous vivons pour lui. அவருக்காக வாழுகிற வாழ்க்கை இருக்கே, La vie que nous menons pour lui, எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கும். tout ce que vous n'avez pas reçu, vous le எதெல்லாம் recevrez. நடக்கலையோ அதெல்லாம் நடக்கும். Tout ce qui s'est pas réalisé se réalisera. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. Mes pensées ne sont pas vos pensées. உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. Vos voix ne sont pas mes voix. எழுந்திருப்போம். Levons-nous. எதையோ பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டு எதையோ பிரசங்கம் பண்ணிட்டு நிற்கிறேன். ஜீசஸ் ஆவியானவர் தான். Le Saint-Esprit, le Saint-Esprit. அதுல மாற்றம் கிடையாது. Il n'y a aucun changement en விட்டு cela. கொடுக்க பழகினால் Si j'apprends à அவர் abandonner, நடத்துவார். il dirigera. சரணடைய பழகினால் Si on apprend அவர் à se பொறுப்பெடுப்பார். livrer, il se அது occupera. தேவை. On en a besoin. அது தேவை. On en a besoin. ஆனால் Mais நானாகத்தான் இருக்க போகிறேன் என்று சொன்னால், si je dis je resterai qui je suis, ஆண்டவர் அன்பின் நிமித்தம் par amour, le Seigneur எங்களை தடை செய்ய மாட்டார். ne nous empêchera pas. இடையூறு பண்ண மாட்டார். நான் உண்மையா அன்பு செய்தா, Si réellement je l'aime, அவங்க என்ன si vraiment je அன்பு les aime, செய்கிற அந்த நபர் la personne que j'aime, எனக்கு என்ன செய்தார், peu importe ce qu'elle me fait, நான் அதை தாங்குவேன். je le supporterai. அதுதான் அன்பு.
C'est cela l'amour. அதுதான் உண்மை. C'est cela la vérité. எல்லாம் நல்லா இருக்கிற நேரம் Lorsque tout va bien, காட்டுகிறது அன்பு அல்ல. ce qu'on montre, c'est pas de l'amour. ஒரு சூழ்நிலையில Dans une situation, என்னை காயப்படுத்தினாலும் même si on me blesse, நான் அன்பு செய்வேனே, lorsque je montre de l'amour, அதுதான் அன்பு. c'est cela l'amour. அந்த அன்பு தான் தேவனுடைய அன்பு. C'est cet amour, c'est l'amour அந்த divin. அன்பு தான் எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. Cet amour m'a été donné. அதை சிந்தனையிலே கொண்டு வாங்க. Ramenez-le dans vos pensées. அன்பானவர்களே, Bien-aimés, தேவன் எதையும் தனக்காக செய்யல. Dieu n'a rien fait pour lui-même. ஆண்டவர் Le Seigneur, பூமியை உண்டாக்கினது, il a créé la terre, சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை படைச்சது il a créé le soleil, la lune et les étoiles. யாருக்காக? Pour qui? எங்களுக்காக. Pour nous. ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், Il a dit à Adam et Ève, நீங்க என்ன செய்யுங்க, பலுகி பெருகி multipliez-vous, ஆண்டு அனுபவிச்சு கொள்ளுங்க, contrôlez la terre, remplissez la terre et profitez. இன்னைக்கு எந்த நிலையில நாங்க இருக்கிறோம்? Dans quelle situation nous nous trouvons? எப்படிப்பட்ட ஆண்டவரை தேவனா வச்சிருக்கிறோம்? Quel genre de Dieu nous avons pour Dieu? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Qu'est-ce que nous sommes en train de faire? எப்படிப்பட்ட பயத்தோட இருக்கிறோம்? Avec quelle crainte vivons-nous? எப்படிப்பட்ட சந்தேகங்களோடு இருக்கிறோம்? Avec quel doute vivons-nous? அந்த கேள்வியை நீங்க தான் கேட்கணும். C'est à vous de vous poser cette question. நீங்க தான் ஆண்டவரோட ஒப்புரவாகணும். C'est à vous de vous உங்களுடைய réconcilier avec Dieu. Votre உங்களுடைய téléphone, சிம் கார்டு, votre carte அது SIM, சொல்லிட்டேனே, je l'ai dit, சிங்கிள் ஐடென்டிட்டி, c'est une identité அதை மாற்ற individuelle. இயலாது. Personne ne peut la அது changer. என்னுடையது. Ça m'appartient. அதுல தான் இன்னைக்கு வேலை நடக்கணும். Et je dois travailler. அதுல தான் மாற்றம் உண்டாகணும். Je dois transformer. ஆவியானவர் வந்தது உண்மை, Il est vrai que அவர் le அபிஷேகித்தது உண்மை, Il est vrai qu'il a பற்பல besoin de பாஷைகள் பேசினது Il உண்மை, est vrai qu'ils ont parlé des பேதுரு autres. எழுந்து பிரசங்கம் பண்ணி 3000 ரட்சிக்கப்பட்டது உண்மை. Il est vrai que Pierre a prophétisé. கிறிஸ்துவ உயிரோட எழுப்பின ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்தால், S'il y a l'esprit qui a relevé Christ, அப்போஸ்தலர்கள் மேல் வந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்தால், il y a l'esprit qui était sur les apôtres. பவர் குறைஞ்சு போச்சுதா? Est-ce que sa puissance est அல்லது réduite? இந்த ஆவியானவருக்கு வேற பேரா? Ou est-ce que ce Saint-Esprit s'appelle autrement? வல்லம குறைஞ்ச ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரா? Est-ce que le Saint-Esprit அல்லது est en நான் nous? பாவியாக இருந்தபடியினால ஏதோ வச்சுக்கோன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Ou c'est parce que je suis pécheur qu'il m'a donné ஒரு un ஆண்டவர் peu? தானே, C'est le même Dieu. ஒரு ஆவியானவர் தானே, C'est le même Saint-Esprit. எப்படி மாற முடியும்? Comment peut-il changer? எப்படி அவர் வல்லமை இல்லாமல் இருக்க முடியும்? Comment peut-il demeurer sans puissance? எப்படி அவர் கிரியை செய்யாமல் இருக்க முடியும்? Comment peut-il demeurer sans action? நான் தான் காரணம், C'est moi qui suis la நான் cause. தான் அதுக்கு தடை, C'est moi qui l'empêche. நான் தான் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கல. C'est moi qui ne lui ai pas donné la première place. ஜீசஸ், எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? Combien d'entre vous allez-vous prier? Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit.